பெருசு எங்களை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சல, இப்போ உன்னை மேல ஊத்து அனுப்புறா. விடுங்கப்பா, தயவு செஞ்சு விட்டுடுங்கப்பா. விடுங்கயா, அது என்னையா அநியாயமா இருக்கு? 4 பேருமே சேர்ந்த கழுத்துல நினைக்கிறீங்களே, கொலை கேஸ்ல மாட்டீங்கன்னா ஜட்ஜி உங்களை தூக்கில போட்டுருவாரு. இவரே ஜட்ஜி தான்ப்பா. அட பாவீங்களா, ஜட்ஜையே கொலை பண்ற அளவுக்கு மெட்ராஸ் முன்னேறிச்சா? அநியாயமா இருக்கு, போங்கயா. அட போயா. என்ன சார் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி? இப்ப நான் வந்தனால சரியா போச்சு. நீங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது இப்படி தனியா வரலாமா? போலீஸ் எஸ்கன்னு யாரோ ஒரு ஆளை கூட்டியாருங்க சார். என்ன சார் நீங்க உங்களே கொலை பண்ண வந்தவன் அவனை போய் விட சொல்றீங்க? தம்பி, அவனுங்க செஞ்ச தப்புக்கு நான் 1 வருஷம் தண்டனை கொடுத்தேன். அந்த கோசம் அடிக்க வந்துட்டானுங்க. போடா, போய் ஒழுங்கா வாழுங்க, போங்க. டேய், ஐயா சொல்றக்கா வர்றேன், இல்ல போடா. போப்பா, நாம போலாம். நீங்க வாங்க சார், கொண்டாங்க சார் பைய. தம்பி, நீங்க வெளியூரா? ஆமா சார். எப்படி கேட்ட சொல்றீங்க? இந்த ஊர்க்காரனா இருந்தா யார் அடிச்சாலும் கண்டுக்கவே மாட்டான், அதனால கேட்டேன். எந்த ஊரா இருந்தானே சார், தப்பு நடந்தா டப்புன்னு அடிச்சு போடணும் சார். ஆமா, நீ யாரு, எந்த ஊரு? எனக்கு என்னமோ சார், அநியாயத்தை பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. நீங்க 1000 சொல்லுங்க, அடி உதவுற மாதிரி அனந்தி உதவ மாட்டான். யூ ஆர் ராங். கண்ணுக்கு கண்ணுன்னு பழிவாங்க நினைச்சா இந்த உலகத்துல 3/4 பேர் குருடனா தான் இருப்பான். அது எவ்வளவு பெட்டர் சார். இது எல்லாரும் எதையுமே பார்க்க நிம்மதியா வந்துடலாமே. தம்பி, நெருப்பு அடுப்புல இருந்தா சமைக்க உதவும், அதுவே கூரைக்கு தாவிட்டா ஊரே எரிஞ்சு போயிடும். உன்னுடைய நியாயமான ஆவேசம் அநியாயமா வீணா போகுது. ஏன் கூட வா, உன்னை மாத்தி காட்டுறேன். தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பார்க்கணுமா? பார்க்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பார்க்கணுமா? பார்க்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்டா கூப்பிடுறான். நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் உன் பொண்டா கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா, நீ ஒதுங்கி ராஜா. வாமா புண்ணியவதி. பாபா பாரு, உனத்தான் குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். நான் மட்டும் வெட்ட மாட்டேனா? வெட்டிடுவியா? வெட்டு பார்க்கலாம். எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. நான் எவ்வளவு சொல்லி வெளியே போக மாட்டேன். அந்த நாய் செருப்பால் அடிச்சு துரத்த வேண்டியதானே? ஐயோ, ஒரு காதுல விழுந்து போது, கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் காது வேற கேக்குமா? காது கேக்குமா? கேட்டுதான்டா வர்றேன். ஏய், இருக்கு உன் கோமாதா. இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லூரி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கணும் தான் குடி பறிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போறேன்? இது நல்லா இல்லைங்க. பாத்து பாத்து
பாசி இருக்குமா, வழிக்கிட்ட போகுது. மெதுவா மெதுவா. அரே கிருஷ்ணா, வா. என்னங்க நீங்க என்ன முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வரீங்க, இப்படி வெயிலையா கூட்டிட்டு வரணும்? உச்சிகால பூஜை பண்ணா பிறக போற தலைச்சவங்க வந்து அழகா போறக்கும்னு சொல்லுவாங்க. அதான்டா கண்ணா கூப்பிட்டு போறேன். நீங்களா இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. பாத்தியா, இதான் வானாங்கிறது. புருஷனை திருந்துன்னு சொல்லுவீங்க, திருந்திட்ட பிறகு அப்புறம் சந்தேகப்படுவீங்க. ஐயோ அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் இந்த நிமிஷமே இப்படியே செத்தாலும் சந்தோஷமா சாவேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதடி என் கண்ணு. 10 நீங்க சொன்னா பலிச்சுருவோன்னு சொல்லுவாங்க. ஐயோ உன்னால நடக்க மாட்டியா? நான் வேணா தூக்கிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, யாராவது பார்க்க எவன் என்ன சொல்றது? என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாங்க, சொல்றத கேளுங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வேண்டாங்க, விட்டுருங்க. வேண்டாங்க, எனக்கு மயக்கம் வருது. சொன்னா கேளுங்க. வேண்டாங்க. எப்படிதான் நான் பத்தினியே படிப்படியா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓ மை காட், நான் ஆசையா வளர்க்கணும்னு நினைச்சேன். வாரிசு இப்படி அநியாயமா கலைஞ்சு போச்சு. நான் நிறுத்து, போதும் நடிப்பு. நீ இப்ப அழுவது போற என் குழந்தைக்காகவா, போகாத என் உயிருக்காகவா? காயத்ரி, என்னுடைய வேதனையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பாத்தியா நீ? உன்னை பார்த்தாலே பாவம். நீ தானடா சொன்ன பத்தினி சொன்னா பழிக்கும்னு. இப்ப நான் சொல்ற கேளு. நீ குத்து இரு கொலை உயிருமா தான் போற. உனக்கு நல்ல சபை கிடைக்காது. போ, என் முன்னாடி நிக்காத, போ. அப்பா, இன்னையோட என்ன புடிச்ச பீட தனியா ஒளிஞ்சுது. நான் வரேன். யாரோ ஒரு ஆபீசர் வர்றாங்கிறதுக்காக ஊர்லயே முக்கியமான நம்ம 3 பேரும் மாலை எங்கேயுமா காத்திருக்க வேண்டியிருக்கு. தண்ணி கூட அடிக்காம வந்துட்டோம். யோ, வர ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டியா? சப் இன்ஸ்பெக்டரியா? நமக்கு யார் உறவு இருக்கோ இல்லையோ, போலீஸ் உறவு தேவை. ஞாபகத்துல வச்சுக்கோ. அட நம்மள விட தேர்தல் நேரத்துல கூட ஓட்டு கேட்க நம்ம தலைவர் ரோட்டுக்கு வர மாட்டாரு. எல்லாம் நேரமாவது மண்ணாவது. இத்தனை நாளா நம்ம 3 பேர் மட்டும் பங்கு போட்டுட்டு இருந்தோம். இனிமே 4 பேரா பங்கு போடுவோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க ஒண்ணு வர்றவன் சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு விவகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. யோ, சில்ற பாட்டு பாடிச்சுன்னா சட்டமா ஒழுங்க ரெக்கார்ட் டான்ஸே ஆடைங்க. ஆச்சரியமா இருக்கா? நீங்க அடிச்ச அதே பந்து தான் இப்போ உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கு. இந்த ஊருக்குள்ள திரும்பி வரவே மாட்டான்னு நினைச்ச சிவா, இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஸ்பெக்டரா வந்து நிக்கிறான்னு பாக்குறீங்களா? அந்த அடாவடித்தனமான சிவாவுக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் சிவாவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அது என்னன்னு நீங்க 3 பேரும் போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்களும் எங்களை பத்தி போக போக தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். உள்ள உள்ள நிறுத்து, வெளியே ₹1. உள்ள நிறுத்துறா. ₹50 கண்ணாடி மேல மேல கொஞ்ச நாள் போயிடுவேன். உள்ள. ஏய் போலீஸ் எல்லாரும் வாங்க. அண்ணே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? சிவா, இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை விட இந்த ட்ரெஸ்ல எங்க அப்பா அம்மா பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சரி சரி வாங்க வீட்டுக்கு போலாம். என்னடா, வாங்க வீட்டுக்கு போலாம், சீக்கிரம் ஏறுங்க. அம்மா அம்மா, எங்க யாரையுமே காணோம்? எங்க போயிட்டாங்க?